ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஏக்நாத் மகராஜ் அவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் பானுதாசர் அவர்களுடைய பேரன். இவர் குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அப்படிங்கிறதுனால தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்கிறாரு. அப்பா அம்மா இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவர் கிண்டல் பண்ணி பேசினாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் அதெல்லாமே பக்திக்காக அவர் மாற்றிக்கிட்டார். அப்படி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா கூட எப்போவுமே கடவுளோட சிந்தனையிலே இருந்து இருந்து அவர் அதெல்லாம் மாற்றிட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஊரில் ஜனார்த்தன சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் வேத ஆகமங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அந்த ஜனார்த்தனன் சுவாமி அவர்களுக்கு தத்தாத்திரேயர் தான் குரு. அவருனா உயிர். இவர் வேத ஆகமங்கள்லாம் கற்றுக்கிட்டு குருநாதருக்கு சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தவம் இருக்கார். அப்படி அவர் தவம் இருக்கும்போது அவருடைய உடம்பை சுற்றி நாகம் உடம்பை சுற்றிட்டு அவருடைய தலைக்கு மேலே நாகம் படையெடுத்துட்ருக்கு. அந்த சமயம் பார்த்து ஜனார்த்தன சுவாமி பார்த்துட்டு, உன்னுடைய தியானம் கை கூடிருச்சுப்பா, நீ ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு தத்தாத்திரேயரோட காட்சி கிடைக்கிது. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் கேட்குறாரு. என்னுடைய குருநாதர் உங்களுடைய பெரிய பக்தர், அதனால் நீங்கள் அவருக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதருக்காகவும் தத்தாத்திரேயரை காமிச்சவர் ஏக்நாத் மகராஜ். சரி, அதுக்கப்புறமேட்டு அவருடைய சொந்த ஊருக்கு தாத்தா பாட்டிக்கிட்டே வந்துடுறாரு. வந்ததுமே அவர் திருமணமும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ரொம்ப தண்ணியே இல்லாத பஞ்சம் வந்துடுது. உடனே எல்லாருமே தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஏக்நாத் அவர்கள் தான் காசிக்கு போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேராக சேர்ந்து எல்லோரும் காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்படி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ஊர் எல்லைக்கிட்ட வரும்போது அப்போ ஒரு கழுதை ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்டு போய் அது படுத்துட்ருக்கு. அதை பார்த்ததுமே சிவலிங்கத்தையும் பார்க்குறாரு, அந்த கழுதையும் பார்க்குறாரு. உடனே நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு அதை எடுத்துகிட்டு வந்த கங்கை நீரெல்லாம் கொடுத்துட்றாரு. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே கிராமமே இப்படி தண்ணி இல்லாத கஷ்டப்படுது, ஒரு கழுதைக்கு போய் தண்ணி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை பேசினாங்க. ஆனால் அந்த கழுதை அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லிட்டு போகும்போது அந்த ஊரில் மழை அப்படி பொழிஞ்சுதான். எப்போவுமே தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத நிலை ஏற்பட்டுதான். அதே மாதிரி ஏக்நாத் மகராஜ் அவர்கள் ரொம்ப பொறுமைசாலியும் கூட. அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, அவர் கோதாவரியில் குளிச்சுட்டு வரும்போது அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணாரா, அவருக்கு அவர் பிடிக்காததுனால அவர் மேலே எச்சி துப்பிக்கிட்டே இருந்தாராம். உடனே அவர் என்ன பண்ணார், அவர் எச்சி துப்பினதுமே மறுபடியும் போய் அந்த ஆற்றுல நதியில் குளிச்சுட்டு மறுபடியும் வருவார். இப்படியே தொடர்ந்து அவர் செஞ்சு செஞ்சு அவருக்கே சலுப்பாக போயிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது இந்த ஏக்நாத்தை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 முறைக்கு மேலே அவர் மேலே அவர் எச்சி துப்பியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணார், சலிக்காமல் போய் 100 முறை கோதாவரியில் குளிச்சுட்டு வந்திருக்காரு. உடனே அந்த இஸ்லாமிய நபருக்கு ரொம்ப இதாகிடுச்சா, என்னடா நம்ம இவ்வளோ தப்பு பண்ணி நம்ம இவ்வளோ செஞ்சுமே இவருக்கு கோபம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், நான் இத்தனை தடவை உங்கள் மேலே எச்சி துப்புறேனே, ஒரு தடவை கூட உங்களுக்கு என் மேலே கோபம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஏக்நாத் மகராஜ் சொல்லியிருக்காரு, நீங்கள் என் மேலே எச்சி துப்புனதுனால தான் இவ்வளோ புனிதமான நதியில் நான் இத்தனை தடவை நீராட முடிஞ்சது, அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஏக்நாத் அவர்களுடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவருடைய சீடராகவே மாறிடுறாரு. அதே மாதிரியே ஏக்நாத் மகராஜ் அவர்கள் நம்மளுடைய ஞானேஸ்வர் ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் இருந்த பகவத்கீதையை மராத்தி மொழியில் எழுதினார்ல. அதுக்கப்புறம் இஸ்லாமிய படையெடுப்புகள் காரணமாக அந்த நூலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய கனவுல ஞானேஸ்வர கழுத்தில் ஒரு மரத்தோட வேர் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. அதுக்கப்புறம் இவர் ஞானேஸ்வரருடைய சமாதியை தேடி கண்டுபிடிச்சி சமாதியில் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா ஞானேஸ்வரர் அப்படியே சில மாதிரி இருக்கார். அவருடைய அவர் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது அங்கேருந்த ஒரு மரத்தோட வேர் அவருடைய கழுத்தில் சுற்றிக்குது. அதுக்கப்புறமேட்டு
அவர் வந்து அந்த ஞானேஸ்வர் கூடவே இருந்து அவர் எழுதின அந்த ஞானேஸ்வரியை கேட்டு இவர் வந்து திரும்பவும் வந்து அந்த ஞானேஸ்வரி வந்து வெளியில் கொண்டுட்டு வந்திருக்காரு. இன்றளவும் வந்து அந்த பண்டரிபுரத்தில் ஞானேஸ்வரி படிக்கப்படுது அப்படின்னாக்கா அது வந்து இந்த ஏக்நாத் மகாராஜ் அவர்களுடைய முயற்சியினால தான். பாண்டுரங்கனோட பெருமையை எப்படி வந்து வாயால் சொல்லி வர்ணிக்க முடியாதோ அதே மாதிரி அவர்களுடைய பக்தர்களுடைய பெருமைகளையுமே வந்து நம்மளால் வந்து எடுத்து சொல்லவே முடியாது. அவ்வளோ பெருமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்தை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நாம்ளும் எப்போவும் விட்டலன் மேலே பக்தியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலன்கிட்ட வேண்டிக்குவோம். எப்போவும் யார் கூட இருக்கணும்? விட்டலனும் நாமளும் தான் இருக்கணும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.